Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி சுவையான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆல் இன் ஒன் ரெசிபி, எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷன். அடி கனமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, 3 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி ரொம்ப சேர்க்காதீங்க, அதோட ஃப்ளேவர் டாமினேட் பண்ணும். அடுத்ததாக கிராம்பு 3, ஒரு அன்னாசிப்பூ. இது எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெயில் பொரிய விட்டுட்டு கூடவே 2 ஏலக்காய். அடுத்ததாக இதெல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டும். அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு வெயிட் பண்ணணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் தேவை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா அதோட பொடி பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு அதோட பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நாட்டுக்கோழி இதில் சேர்த்துக்கலாம். நான் நாட்டுக்கோழியில் உப்பும் மஞ்சளும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கறி உருண்டு வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்லா உருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கறி வெந்து வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மிதமான தீயில் ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் எடுத்துக்கும். வேக வச்சு எடுத்துக்கோங்க. கறி ஓரளவுக்கு மூழ்கி ஓரளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கறி நல்லா சாஃப்டாக குக்காகி வந்திருக்கு. நீங்கள் இப்படியே இதில் மல்லி இலை தூவிட்டு விட்டுறலாம். இல்லை அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 5 முந்திரியை நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் வேணாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா உப்பு சரி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக மிளகு, சீரகம், சோம்பு இது 3 ஈக்குவலாக எடுத்துகிட்டு வறுத்துட்டு அதோட பொடியை அதில் சேர்த்துருக்கேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக மல்லி இலை தூவிட்டு இறக்கிக்கோங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட சுவையான நாட்டுக்கோழி கிரேவி தயார். சூடான சாதத்துலேருந்து எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.